இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஏன் இன்னும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கவில்லை? ஈரான் அணு ஆயுத சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளதா? ஹிஸ்புல்லா ராணுவத்தின் தாக்குதலினால் பற்றி எரியும் ஹைஃபா பிரதேசம். பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதலினால் பற்றி எரியும் டெல் அவீவ் பிரதேசம். வடக்கு காசா யுத்த களத்தில் கொத்து கொத்தாக தட்டி தூக்கப்படும் சிப்பாய்களும் போர்த்தாங்கி வாகனங்களும். இன்றோடு அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் பூர்த்தி அடைந்துள்ளது. பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய மண்ணிலே பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை பல தசாப்தங்களாக முற்றுகையிட்டிருந்தது. குறிப்பாக காசாவின் நிலப்பரப்பை முழுமையாக முற்றுகையிட்டிருந்தது. வான்பரப்பினூடாகவும் கடல் மார்க்கமாகவும் தரை மார்க்கமாகவும் எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக முற்றுகையிட்டிருந்தது. ஒரு குடும்பத்தினை வீட்டிலிருந்து வெளியேற முடியாத வண்ணம் முற்றுகையிட்டிருந்தால் எவ்வாறான துன்பங்களை அவர்கள் அனுபவிப்பார்களோ அதைவிட பல மடங்கு துன்பங்களை பலஸ்தீனிய மக்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த முற்றுகையினால் அனுபவித்தார்கள். காசாவினுடைய நிலப்பரப்பானது பல தசாப்தங்களாக திறந்த சிறைச்சாலையாகவே காணப்பட்டது. சர்வதேச ரீதியிலும் காசாவினுடைய பிரதேசங்களை திறந்த சிறைச்சாலை என்றே அழைத்தார்கள். அந்த அளவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒட்டுமொத்த காசாவையும் முற்றுகையிட்டு பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பறித்திருந்தது. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 70 வருடங்களுக்கு மேலாக பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய சொந்த நிலத்தில் இவ்வாறு தான் வாழ்ந்து வருகின்றார்கள். அத்தோடு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒவ்வொரு வருடமும் காசாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ரமலான் மாதத்திலும் இன்னும் பல்வேறுபட்ட நாட்களிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. அதிகமானோர் அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகுதான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிற்குள்ளே வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. அதிகளவான வான்வழி தாக்குதல்கள் ரமலான் மாதத்திலேயே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளும் சுதந்திரமும் முழுமையாக பறிக்கப்பட்டுள்ளன. சட்டவிரோத குடியேற்றங்களை ஏற்படுத்தி பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் நிலங்களையும் சூறையாடிக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் ஏதோ ஒரு காரணத்திற்காக பலஸ்தீனிய மக்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சிறைச்சாலைகளில் பலஸ்தீனிய மக்கள் சொல்லன்னா துன்பங்களை அனுபவித்து வருகின்றார்கள். பலஸ்தீனிய பெண்கள் சிறுவர்கள் கைது செய்யப்பட்டு பாலியல் துஷ்பிரயோகங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். பலஸ்தீனிய கைதிகள் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள் வதை முகாம்களாகவே காணப்பட்டுள்ளன. பல தசாப்தங்களாக இந்த சிறைச்சாலைகளில் பலஸ்தீனிய கைதிகள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். எனவே இவ்வாறு தான் பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய மக்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டு சுதந்திரம் பறிக்கப்பட்டு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த அத்துமீறல்களும் முற்றுகைகளும் கொடுமைகளும் சித்திரவதைகளுமே அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு காரணமாக அமைந்திருந்தது. பல தசாப்தங்களாக பலஸ்தீனிய மக்கள் அனுபவித்து வந்த கொடுமையினுடைய தாக்கமே அக்டோபர் 7ஆம் தேதி அல்-அக்ஸா வெள்ளப்போரை உருவாக்கியது. அத்தோடு இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு இன்னும் சில முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2020ஆம் ஆண்டிலிருந்தே காசாவினுடைய பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவதற்கு திட்டமிட்டிருந்தது. காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எப்படியாவது எகிப்தை நோக்கி நகர்த்தி விட வேண்டும் என்றும் இடம்பெயர செய்துவிட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான திட்டங்களையும் வகுத்துள்ளது. அதே போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை எப்படியாவது ஜோர்டான் நாட்டிற்கு இடம்பெயர செய்ய வேண்டும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லா விதமான திட்டங்களையும் வகுத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் காசாவின் மேற்கு கடற்கரை பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இயற்கை எரிவாயு தளங்களையும் இன்னும் காசாவின் நிலப்பரப்பில் இருக்கக்கூடிய கனிய வளங்களையும் முழுமையாக கைப்பற்றுவதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான திட்டங்களை வகுத்திருந்தது. இதற்கமைவாக 2020ஆம் ஆண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவின் நிலப்பரப்பை சிறிய பகுதிகளாக பிரித்தது. மேலும் இந்த பகுதிகளிலே தொடர்ச்சியான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களையும் வகுத்திருந்தது. ஒருவேளை பலஸ்தீனிய போராளிகள் இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போரினை ஆரம்பித்திருக்காவிட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் காசாவிலே தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கும். காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான தாக்குதல்களை ஆரம்பித்திருக்கும். இவ்வாறு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை முழுமையாக வெளியேற்றுவதற்கான தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடிய அனைத்து திட்டங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு 2020ஆம் ஆண்டே உருவாக்கிவிட்டது. எனவே இவற்றையெல்லாம் அறிந்து கொண்ட பலஸ்தீனிய தலைமைகள் முந்திக் கொண்டுள்ளார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார்கள். ஒருவேளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தால் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் இஸ்ரேலிய பணைய கைதிகள் கூட இருந்திருக்க மாட்டார்கள். எனவே முந்திக் கொண்ட பலஸ்தீனிய தலைமைகள் இஸ்ரேலிய பணைய கைதிகளையும் கைப்பற்றிக் கொண்டார்கள். அத்தோடு இந்த அல்-அக்ஸா வெள்ளப்போர் அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிறகு பலஸ்தீனிய தலைமைகள் 2
விருப்பங்களை கொண்டிருந்தார்கள். ஒன்று, காசாவிற்குள்ளே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பு பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்தினை மேற்கொள்வது. 2, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதலை ஆரம்பித்ததும் முழுநீள போரை ஆரம்பிப்பது. இதற்கமைவாக ஆரம்ப கட்டத்தில் பலஸ்தீனிய தலைமைகள் மத்தியஸ்தர்களுக்கு சில விடயங்களையும் குறிப்பிட்டிருந்தார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிறைகளில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய கைதிகளையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு முழுமையாக விடுதலை செய்தால் நாங்களும் ஒரே தடவையிலேயே அனைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளையும் முழுமையாக விடுதலை செய்து விடுகின்றோம் என பலஸ்தீனிய தலைமைகள் மத்தியஸ்தர்கள் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு தெரிவித்திருந்தார்கள். ஆனால் நெட்டன்யாஹூ இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஏனென்றால் நெட்டன்யாஹூ காசாவிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருந்தார். இன்னும் ஓரிரு வருடங்களுக்குள் காசா முழுவதும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களை வகுத்திருந்தார். மேலும் இந்த சந்தர்ப்பத்தினை தற்போதே பயன்படுத்திக் கொள்ள முடியும் என நெட்டன்யாஹூ தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இல்லாவிட்டாலும் இந்த சந்தர்ப்பத்தினை கைவிட்டுவிடக் கூடாது என நெட்டன்யாஹூ தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார். இதைத் தொடர்ந்தே பலஸ்தீனிய தலைமைகளும் முழுநீள போருக்கு தயாரானார்கள். அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பணைய கைதிகளை காசா முழுவதும் மறைத்து வைத்திருப்பதன் மூலமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொள்ளாது என பலஸ்தீனிய தலைமைகள் எதிர்பார்த்தார்கள். இதற்காகத்தான் 250க்கும் அதிகமான பலஸ்தீனிய பணைய கைதிகளையும் கைப்பற்றினார்கள். இந்த இடத்தில் மாத்திரம்தான் பலஸ்தீனிய போராளிகளின் கணக்கு பிழையானது. நெட்டன்யாஹூ பலஸ்தீனிய மக்களுக்கு எதிரான உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தார். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் பின்வாங்கவில்லை. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியாவிட்டாலும் அவர்கள் மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த முழுநீள போரை ஆரம்பித்தார்கள். தற்போது இந்த போருக்கு ஒரு வருடம் பூர்த்தி அடைந்து விட்டது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு காசாவிலே 3/2 பகுதியினை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டது. 41,500க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே 18,000க்கும் அதிகமான சிறுவர்களும் குழந்தைகளும் 12,000க்கும் அதிகமான பெண்களும் உள்ளடங்குகின்றார்கள். அதே போன்று 1,10,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் படுகாயமடைந்துள்ளார்கள். ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதலினால் 2 லட்சம் பலஸ்தீனிய மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். காசாவின் மொத்த சனத்தொகையில் 10% பலஸ்தீனிய மக்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய மக்கள் அவர்களுடைய நம்பிக்கையினை கைவிடவில்லை. ஒரு வருடமாக எல்லா துன்பங்களுக்கு மத்தியிலும் தங்களுடைய நிலத்தை மீட்டெடுப்பதற்காக போராடி வருகின்றார்கள். இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் முற்றுகைகளுக்கு மத்தியில், பட்டினிக்கு மத்தியில் பலஸ்தீனிய மக்கள் தொடர்ச்சியாகவும் நம்பிக்கையாகவும் உறுதியாகவும் இருக்கின்றார்கள். பலஸ்தீனிய போராளிகளுக்கான முழுமையான ஆதரவினையும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளும் மிக நீண்ட யுத்தத்திற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இன்னும் இந்த யுத்தமானது பல வருடங்களுக்கு நீடிக்கப்பட்டாலும் அவற்றினை எதிர்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். அத்தோடு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸினை முழுமையாக அழித்து பணைய கைதிகளை உயிரோடு மீட்டுக் கொண்டு வருவோம் என இலக்குகளை அறிவித்திருந்தது. ஆனால் நெட்டன்யாஹூவுடைய இந்த இலக்குகளில் ஒன்றை கூட அவர்களால் முழுமையாக அடைந்து கொள்ள முடியவில்லை. ஒரு வருடமாகியும் இன்னும் காசாவிற்குள்ளே 100க்கும் அதிகமான இஸ்ரேலிய பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். ஹமாஸின் திறன்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் முழுமையாக அழிக்க முடியவில்லை. காசாவில் எந்தவிதமான இலக்குகளையும் அடைய முடியாமல் முழுமையாக சிக்கிக் கொண்டுள்ளார்கள். அத்தோடு காசாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளை மறைப்பதற்காகத்தான் நெட்டன்யாஹூ லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களையும் ஆரம்பித்தார். லெபனானுக்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து காசாவில் அனைத்தும் நிறைவடைந்து விட்டது போன்ற மாயைகளை வெளிப்படுத்தினார். அத்தோடு இந்த யுத்தமானது இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை. சங்கிலி தொடராக இந்த போர் தொடரத்தான் போகின்றது. வடக்கு காசாவின் ஜபலியா கிழக்கு பிரதேசத்திலும் ஜபலியாவுடைய வடக்கு பிரதேசமான பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் தொடர்கின்றன. இதற்கமைவாக அல் கஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்தி 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களை வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இயந்திர துப்பாக்கிகளையும் டிபிஜி ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் பூஜ்ய தூரத்திலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதைத் தொடர்ந்து அல் குதுஸ் படையினரும் அபு அலி முஸ்தபா படையினரும் ஒன்றிணைந்து ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்தினூடாக நுழைந்த டைகர் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றினை இலக்கு வைத்து அதிரடியான பெரல் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலினால் குறித்த ட்ரூப்ஸ் கேரியர் வாகனமானது முழுமையாக வெடித்து சிதறியுள்ளது. மேலும் குறித்த பிரதேசத்திலே ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக 2 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களையும் அளித்துள்ளார்கள். அடுத்து ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே அதிரடியாக களமிறங்கிய அல் அக்ஸா படையினர் ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக 2 மெர்காவா போர்த்தாங்கி வாகனங்களையும் யாசர் 2 வெடிகுண்டினை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஒரு வீடொன்றில் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று உமர் அல் காசிம் படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து பெய்ட் ஹனூன் கிழக்கு பிரதேசத்திலே ஆர்பிஜி ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை அளித்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அடுத்து இன்று மதியம் 12 மணி அளவில் அல் குதுஸ் படையினரும் அல் கஸாம் படையினரும் ஒன்றிணைந்து ஆக்கிரமிக்கப்பட்ட டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்து M19 நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான M19 ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது.
கொண்டுள்ளது. மேலும் இந்த தாக்குதலின் மூலமாக டெல்-அவீவ் பிரதேசத்தில் பாரிய வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களிலும் சில குடியேற்ற பிரதேசங்களிலும் இந்த ஏவுகணை தாக்குதல் வெடிப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான அனைத்து விதமான தகவல்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. அத்தோடு கான் யூனிஸ் பிரதேசத்திலிருந்துதான் பலஸ்தீனிய போராளிகள் இந்த நீண்ட தூர ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கான் யூனிஸ் பிரதேசம் முழுவதும் ஊடுருவி பலஸ்தீனிய போராளிகளின் அனைத்து விதமான திறன்களையும் முழுமையாக அழித்து விட்டதாக குறிப்பிட்டிருந்தது. கான் யூனிஸில் இருக்கக்கூடிய அனைத்து பலஸ்தீனிய படைகளையும் முழுமையாக அழித்து விட்டதாக கூறியிருந்தது. ஆனால் அவர்களால் பலஸ்தீனிய போராளிகளின் ஏவுகணை தளங்களை கூட அழிக்க முடியவில்லை என்பது தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு இன்று மாலை அல்-கஸ்ஸாம் படையினர் ரஃபாவின் கிழக்கு பிரதேசத்திலிருந்து கரீம் ஷலோம் நுழைவாயில் பிரதேசத்தின் இலக்கு வைத்து அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எதிர்பாராத விதமாக இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதனால் அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இந்த தாக்குதலுக்குள் சிக்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதேபோன்று இன்று மாலை அல்-கஸ்ஸாம் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே களமிறங்கி ஒஃபென்சிவ் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே யாசின் ஏவுகணை மூலமாக ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் வெடிக்க செய்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து மத்திய காசாவின் புரூஜி வடகிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நகர்ந்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலும் அல்-கஸ்ஸாம் படையினர் யாசின் ஏவுகணையையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர் தாங்கி வாகனத்தையும் அளித்துள்ளார்கள். அத்தோடு இன்று மாலையிலிருந்து மத்திய காசாவின் புரூஜி கிழக்கு பிரதேசத்தினூடாகவும் தரைவழி தாக்குதல் ஆரம்பிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே கடந்த 18 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 7 மெர்காவா போர் தாங்கி வாகனங்களும் 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் அளிக்கப்பட்டுள்ளன. 30க்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். நள்ளிரவு 1 மணி அளவில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பெய்ரூட்டின் தெற்கு பிரதேசமான தஹயா பிரதேசத்தை இலக்கு வைத்து உக்கிரமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இதன்போது குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ராணுவத்தின் சிறிய ஆயுத களஞ்சிய சாலை ஒன்றை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல் தொடர்பாக வெளியாக இருக்கக்கூடிய காணொலிகள் மூலமாக இவை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தஹியாவிலே இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 4 கட்டிடங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதலில் மாத்திரம் 23 லெபனான் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஆக்கிரமிக்கப்பட்ட ஹைஃபா பிரதேசத்தினை இலக்கு வைத்து 60க்கும் அதிகமான ஏவுகணை தாக்குதல்களையும் டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஹைஃபாவின் கிரியேட் குடியேற்ற பிரதேசத்தை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்கள் பல குடியிருப்பு கட்டிடங்களில் வீழ்ந்து சேதத்தினை ஏற்படுத்தியுள்ளன. இதனால் ஹைஃபாவில் இருக்கக்கூடிய உணவு விடுதியொன்று முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புல்லா ராணுவத்தின் இந்த தாக்குதலினால் 25க்கும் அதிகமான நிலத்தரர்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் சில இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இருப்பினும் குறித்த தாக்குதல் தொடர்பான மேலதிக தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக தணிக்கை செய்துவிட்டது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான காணொலிகளை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மலிக்கியா மனாரா ஆகிய பிரதேசங்களையும் இராணுவ மண்டலமாக மாற்றியுள்ளது. குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் தற்போது இராணுவ மண்டலமாக மாற்றப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் குறித்த பகுதிகளிலே எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தரர்களும் தற்போது முழுமையாக வெளியேறிவிட்டார்கள். அடுத்து யாரோன் பிரதேசத்திலும் மெரோனல் ராஸ் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதல்கள் தொடர்கின்றன. மேலும் இன்று காலையிலிருந்து குறித்த பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான முன்னேற்றங்களையும் அடைந்திருக்கவில்லை. அதே நேரம் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் பின் வரிசையில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்தும் டசன் கணக்கான ஃபாதி ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்று அதிகாலை ஈரானின் வடக்கு பிரதேசத்திலே 4.6 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து தெஹ்ரானிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருந்தன. அத்தோடு ஈரானின் வடக்கு பிரதேசத்தில் ஏற்பட்டிருந்த இந்த நிலநடுக்கம் தொடர்பாக ஆர்மேனிய நாட்டினுடைய நில ஆய்வு மையம் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ஈரானின் வடக்கு பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலநடுக்கத்தை தொடர்ந்து 0 நிலநடுக்கங்களை பதிவாகியுள்ளன. ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதற்கு பிறகு அதனுடைய அதிர்வுகள் தொடரும். ஆனால் இது போன்ற எந்த விதமான அதிர்வுகளும் தொடரவில்லை. பெரும்பாலும் இது வெடிப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் ஆர்மேனிய நாட்டினுடைய ஆய்வு நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொண்டு விட்டதா என்கின்ற சந்தேகம் தற்போது வலுவாக அதிகரித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே இன்றைய தினம் ஈரானின் உச்ச தலைவருடைய துணை செயலாளர் ஒரு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளார். இஸ்லாமிய கொள்கைகள் மற்றும் நெறிமுறைகளின் அடிப்படையில் அணு ஆயுதங்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்களை உற்பத்தி செய்வதும் அவற்றினை பயன்படுத்துவதும் பொதுவாக அனுமதிக்கப்படவில்லை. இருப்பினும் சர்வதேச முஸ்லிம்கள் மற்றும் ஈரானிய மக்களுடைய உணர்வுகள், ஈரானிய மக்களின் உயிர்கள், உடைமைகள் மற்றும் கௌரவங்கள் பாதிக்கப்படுமாக இருந்தால் ஈரான் இஸ்லாமிய குடியரசு தனது அணுசக்தி
அணுசக்தி திட்டத்தின் நிலைப்பாடுகளை மாற்றியமைத்து தேவையான வேலை திட்டங்களை மேற்கொள்ளும் என்றும் குறித்த அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது அணு ஆயுதத்தினை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அணு ஆயுதத்தினை பயன்படுத்துவோம் என்றும் ஈரானிய மக்களை பாதுகாப்பதற்காக அணு ஆயுதத்தினை பயன்படுத்துவோம் என்றுமே குறித்த அறிக்கையின் மூலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இவற்றையெல்லாம் எடுத்து நோக்கும் போது ஈரானிய தரப்பினர் அணு ஆயுத பரிசோதனைகளை மேற்கொண்டிருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு நேற்றிரவு அமெரிக்கா உச்சக்கட்ட எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது. இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இன்னும் 48 மணித்தியாலங்களுக்குள் அல்லது இன்னும் 24 மணித்தியாலங்களுக்குள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாக எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தது. இப்படியான நிலைமையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகளுக்கு இன்னும் ஒரு கோரிக்கையையும் நிபந்தனையையும் முன்வைத்துள்ளார். ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய சில புள்ளிகளையும் தளங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல்களை நீங்கள் மேற்கொள்ளாவிட்டால் நாங்கள் எந்தவிதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ராஜதந்திர உதவிகளையும் இராணுவ உதவிகளையும் நாங்கள் முழுமையாக வழங்குகின்றோம் என ஜோ பைடன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதாவது அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பயப்படுகின்றது. அத்தோடு நாளை மறுதினம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்து அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சரை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இன்றிரவு ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளலாம் அல்லது நாளை மறுதினம் கூட தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.